அவரு கட்சி ஆரம்பிச்சது அவரோட பணத்திலேயே இல்ல, அவருக்கு செலவு பண்ணது யாருன்னு தெரியுமான்னு ஜேம்ஸ் வசந்தன் அவரு ஒரு உண்மைய சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் அவரை ஆதரிப்பவர்களும் விமர்சிப்பவர்களும் சமூக வலைதளத்துல தொடர்ந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவரு ஒரு புது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. விஜய் அவர் அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து அரசியல் முடிவுகள் குறித்து ஓப்பனா விமர்சிச்சு வராரு. அவரும் சமீபத்திய பேட்டியில இன்னும் கடுமையான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அந்த பேட்டியில அவர் பேசும்போது விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சது அவருடைய சொந்த பணத்துல இல்ல, ஆரம்பத்திலேயே அவர் தன்னோட சொந்த பணத்தை அரசியலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கட்சி தொடங்குறதுக்கு தேவையான முழு நிதியும் வேறு ஒருவர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய உள்நோக்கமே இருக்கு. நான் விசாரித்த வரையில இதுதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. விஜய் அவருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, யார் கொடுத்தாங்கன்னு தகவல் பிறகுதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இத சாதாரண விஷயமா பார்க்க முடியாதுன்னு அவரு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் அவரு தன்னோட பேட்டியில இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அந்த கருத்துக்களுக்கு ஆதாரமா எந்த ஆவணத்தையோ பெயர்களையோ அவரு காட்டல. சொல்ல போனா அவரோட பேச்சுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் அவரு இசையமைப்பாளரா மட்டும் கிடையாது, சமூக மற்றும் அரசியல் விஷயங்கள் குறித்து அடிக்கடி அவரோட கருத்தை வெளிப்படையா தெரிவிப்பாரு. யார் மேல தவறு இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையா பேசுவாரு. அவரோட கருத்தை ரொம்பவே தெளிவா முன்வைப்பாரு. சில இடங்கள்ல இதனால அவருக்கு பிரச்சனைகளும் வரும். ஜேம்ஸ் வசந்தன் அவரு நிறைய விஷயங்கள்ல அவரோட கருத்தை இந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு. விஜய் அவர் தொடங்கிய கட்சி குறுகிய காலத்திலே தமிழக அரசியல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. தேர்தலில் வெற்றி பெற்றப்ப கூட தமிழக முதலமைச்சரா பதவி ஏற்பாரா அப்படிங்கிற கேள்விகள் இருந்த நிலையில விஜய் அவர்கள் பதவி ஏற்றாரு. சொல்ல போனா நிர்வாக நடவடிக்கைகள் அதிகாரிகளுடனான ஆலோசனைகள்னு அவர் தொடர்ந்து அரசு பணியில கவனம் செலுத்தி வர நிலையில அவரை சுற்றிய அரசியல் விவாதமும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய இந்த பேட்டி வெளியானதுக்கு அப்புறம் ஒரு தரப்பு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்றாரே அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை காமிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு அவர் பல விஷயங்களை வெளிப்படையா பேசுவாரு, அதனால அவரோட கருத்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை சுத்தி விவாதங்கள் இன்னுமே குறையல. இந்த நிலையில தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே நிறைய சர்ச்சைகளும் வந்துகிட்டே இருக்கு. சொல்ல போனா சமீபத்துல த்ரிஷா அவங்க பதிவிடுற புகைப்படங்கள் இது எல்லாமே மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க ஏன் திடீர்னு இந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடணும், விஜய் அவர்களோட எல்லா இடங்களுக்கும் அவங்க ஏன் வந்து கூடவே பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கு. நிறைய இடங்கள்ல அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாவே பார்க்க முடிஞ்சது. அதனால சமூக வலைதளங்கள்ல பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு முன்னாடியும் த்ரிஷா அவங்க நான் முதலமைச்சர் ஆகணும் அதுதான் என்னோட ஆசைன்னு சொன்னதும் சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிறதையும் பார்க்க முடியுது. விஜய் அவருடைய அரசியலுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு, இந்த மாதிரி உள்நோக்கம் நிஜமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். ஆதாரத்தை காமிக்காம ஜேம்ஸ் வசந்தன் அவர் இப்படி பேசினது சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதமா மாறி இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.